ஹாய் காய்ஸ், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹொசு இருக்கான்ல, ஹீரோயின் வர சொன்னு போயிருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியும் வந்திருக்காங்க. பாட்டியை பார்த்தோன்னே என்ன இங்கே இருந்திருக்கீங்க அப்படின்னு ஹொசு கிட்ட போய் பேசிட்டு இருக்க. ஹொசுக்கு ஷாக்கு. இந்த மாதிரி ஹீரோயின் தான் வர சொன்னான்னு கால் பண்ணுறா. அவள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன் எடுக்க மாட்டா. ஃபோன் வேற எடுக்கல அப்படின்ட்டு இருக்க. சரி வேலை போனதில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு பாட்டி சீக்கிரமாக வீட்டுக்கு போகன்ட்டு இருக்காங்க. இல்லை நான் வீட்லேயே சும்மா தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்க. அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் லாயரில் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு பாட்டி அவ்வளோ அக்கறையாக இருக்காங்க. இல்லை நான் வீட்டுக்கு போய் சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எதுனா ஹெல்ப் இருந்தால் கூட சொல்லுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹொசு கேட்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் கும்பலாக நின்றுட்டு இருக்காங்க. என்னடா மேட்டர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா ஹொசுவோட அம்மாலாம் இருப்பாங்களே, அவங்களோட பேட்சுக்கு யூனியன் போல எல்லா லேடிஸும் வந்திருக்காங்க. தோ நீ பாரு எப்படி ஜம்முன்னு பிரின்சிபல் ஆட்டா இருக்கேன்ட்டு, அந்த பிரின்சிபல் அம்மா பாரு வேலை செய்கிறவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை கலாய்ச்சிட்டு இருக்க. போதுண்டிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹொசுவோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்பளேக்கபடி என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் லஞ்சு வாங்கிட்டு அவங்களோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் அப்படி இப்படின்ட்டு பார்த்தியா அவங்க பையன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, அவள் எப்போவுமே அவள் பையனை பற்றி போல்ந்தது நிறுத்தவே மாட்டா, பாட ஆரம்பிச்சா பாடிக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு எல்லாம் மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்க. சரி போய் உங்கள் வேலையை பாரு, உங்கள் பிரின்சிபல் கூப்பிடுவாங்க பாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறுத்தடி அப்படின்ட்டு எல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மாதிரி இருக்குது. பட் ஹொசுவோட அம்மா இவங்களுக்கு இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. வேணும்னு இவங்க தனியாக போய் உட்காந்துட்டு இருக்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு வழியிலேயே ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் ஐ லவ் யூன்னு சொல்லணும், இதுதான் டாஸ்க்கு, யார் வேணாலும் கால் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்போது ஹஸ்பண்ட் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதனால் கேமை மாற்றுங்கன்ட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இருக்கான்ல ஹொசு, அவங்க அம்மா ஏன் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன, பசங்க இருக்காங்களே அவங்களாச்சும் சொல்லலாமே அப்படின்ட்டு சரி யார் ஃபஸ்ட்டு டர்ன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் இருக்கால அவங்க அம்மா வாங்கி அப்போ இவங்களையே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹொசுவோட அம்மாவை கோர்த்து விட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வேறு வழி தெரியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்குன்னு கிளாப் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கூட ஷாப்பிங் வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ பையனை விட பொறுப்பா இந்த மாதிரி என்னென்ன கேஸு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் சொன்னாங்க பக்கத்து கடையில், அதை எடுத்து காட்டுங்க அப்படின்ட்டு விவரமாக கேட்டுட்டு இருக்க. கடைக்காரருக்கே எப்படியோ தள்ளி விட்டுடலான்னு தான் பார்க்குறாரு. பட் இவர் நல்ல விவரமாக இருக்கிறங்காட்டி பரவாயில்ல பாட்டி உங்கள் பையன் நல்லா விவரமாக இருக்கானேன்னு சொல்ல பாட்டிக்கெல்லாம் ஒரே குஷி ஆகிடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கரெக்டாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணணும் என்னடா இதன்ட்டு இவங்க தங்கிட்டே தான் எடுக்கிறான். அவங்க அம்மா டேய் உங்கள் இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லாத எதுனா இருந்தால் சொல்லுடா, அதாவது அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க அப்படி இப்படின்ட்டு இவங்க அப்படியே போட்டு வாங்குற மாதிரி என்னென்ன சொல்ல வைக்கணுமோ சொல்லிட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று விஷயம் தான் சொல்லணுன்னு இருக்கான். என்னென்னு சொல்லு, அம்மாவை நீ எப்படி நினச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி எதனா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் விவரமா என்ன சொல்லணும் அப்படின்ட்டு இருக்க. இல்லைப்பா நீ அப்பா கிட்ட எதனா சொல்லணும்னு நினச்சேனா அதை சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்ட போன வரோம், ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டுறான். அவங்க அம்மாவுக்கு நான் ஸ்பீக்கரில் போட்டு பஸ்ஸே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் சரியான நோஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. ஆமாம் இப்போ நான் கிளைண்ட்டோட இருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இருக்க. சரி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்படியே ஹீரோனோட அம்மா மாற்றி விட்டுறாங்க. ஹொசுவோட அம்மா அப்படியே சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்க. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, சரியான ஷாக்கு. சில சமயம் நம்ம பசங்க நம்மளையே கேட்காம பண்ணுவாங்க, நம்ம பெத்தமானு தெரியாத அளவுக்கு கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான், இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரிய இருக்கால அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போதான் ஹொசுவோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அப்பெல்லாம் நடந்ததில்ல, என் பையன் எப்போவுமே என் பையன் தான், உனக்கு அப்படி இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி டக்குன்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு கொஞ்சம் பல்பு தான் ஆன மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்க சைலண்ட்டாக இருக்க. இன்னொரு பக்கம் பாட்டியா ஹொசு கூட அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாட்ட நீ வேலை கிடைச்சிருது தானே சொன்னேன், ஏன் அதை நம்ம உண்மையாக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹொசுவியை பாட்டி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு இருக்க. இந்த மாதிரி இதான் என்னோட புது லாயரு, நீ இவன் கிட்ட பேசிக்கோங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குனா பெரிய ஷாக்கு, நீ எதுக்குடா தேவையில்லாமல் வந்த அப்படின்ட்டு. அவன் இந்த மாதிரி இன்ட்ரோ கார்டெல்லாம் கொடுத்து இனி என்கிட்ட கிளைண்ட்டாக பேசிட்டு இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா என்ன புரியல, என்னோட கிளைண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ல அப்படின்ட்டு இருக்க. இவகிட்ட பதிலே இல்லை. இன்னொரு பக்கம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு கீழே நின்றுட்டு இருக்கா. இங்கே ஹொசுவும் நம்ம ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆனா கால் பண்ணுறா. கால் பண்ணோன்னே இந்த மாதிரி உன்னோட ஹெல்ப்னால தான் என்னால் முடிஞ்சு, என்னோட கிளைண்ட்டை எப்படியோ அந்த ஹோட்டலில் ரிசர்வேஷனுக்குலாம் மீட் பண்ணிட்டேன், உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உன்னோட அப்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கிற மாதிரியா அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல அதை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்டேன், எப்போயோ விட்டுட்டேன் அப்படிங்கிறான். என்ன வேலையை விட்டுட்டியா, என்னாச்சு அப்படின்ட்டு அவ ஷாக்காக கேட்டுக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு செட் ஆகாதுன்னு விட்டேன். அப்புறம் இந்த வார ரீயூனியனை பற்றி மிரே கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே ஒட்டுதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை நான் சொல்லலை அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்க. இல்லை அவள் ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா, பட் அவளுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, இப்போ ப்ரைவேட்டில் தானே ஒர்க் பண்ணுறா, அதை நினச்சி அவள் கஷ்டப்படுவான்னு சொல்லி தான் அவளை கூப்பிடல, எல்லாரும் அவளை தப்பாக பேசினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சரியான காண்டு. டக்குன்னு ஹொசு கிட்ட இருந்து ஃபோன் பிடிங்கி, என்னெல்லாம் யார் தப்பாக பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த டைம் நாங்கள் 2 பேருமே வரோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹொசுவை நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் டிவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. யாரும் நம்மளை பற்றி பேச விடக்கூடாது, ஏன்னா நாளைக்கு உன்னை பற்றியும் பேசுவாங்களே, அதனால தான் 2 பேரும் ஷார்ப்பாக போய் அட்டன் பண்ணிட்டு வரோம், புரியுதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஹொசுக்கு ஆர்டர் போட்டு
போட்டுக்கிட்டு இருக்க. அவனுக்கு பதிலே இல்லை. சரி சொல்லிட்டேன், வேண்டாம் சொல்ல முடியுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் இவளுக்கு ஆனா மேலே கோபத்திரல. அவள் பாரு என்ன கூப்பிடாம விட்டுருக்கா அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி அவள் கூட சொல்லிட்டு மூஞ்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாட்டியை கட்டுறாங்க. அப்போ தான் நர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பீங்க போல அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி நீங்கள் பாட்டிக்கு ஹேர் கட் பண்ணுற டைம் வந்துருச்சு, உங்களோட மேஜிக்கை காட்டுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியா, சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி உங்கள் அக்கா இருக்காங்களே, தங்கச்சியோ அக்காவோ யாரோ ஊரில், அவங்களுக்காச்சும் தெரியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க பணம் அனுப்பின தவிர ஒரு டைம் வந்து பார்த்தது கூட இல்லை. அப்படி எப்படி வருவாங்க இவங்க அக்கா? பாவம் மிஜி தான் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஊரில் எல்லாம் இவளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே சொல்லாமல் இவன் நின்றுட்டுருக்க. அப்போ தான் அவங்க அம்மா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க போயிருக்காங்க. நர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த மந்த் அமௌண்ட்டு பே பண்ணல அப்படின்ட்டு, ரெண்ட் இருக்கணும்ல பாட்டிக்கு, அதை பே பண்ணலன்ட்டு சொல்ல இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவங்க அம்மாவுக்கு. அப்படியா சரி இருங்க நான் பார்த்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. நர்ஸ் இல்லை பே ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். மிச்சி பார்த்தீங்கன்னா இங்கே ரியூனியனுக்கு வந்துட்டா. ஆனால் உள்ளே போகாமல் வெளியவே நின்றுட்டுருக்கா. இவளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அவளுக்கு அன்றைக்கு ஒரு நாள் ரன்னிங் ஓடி காலெல்லாம் உடஞ்சிருக்கும்ல. அப்போ பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ் தான் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அவனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடட்டும், ரோமியோ ஜூலியட் கதையாட்ட போகட்டும், இனிமேல் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. இவ படிக்கவும் மாட்டா அப்படின்ட்டு. அதை கேட்டுட்டு இவ ரொம்ப சைலண்டாக இருப்பா. இப்போ ஒரு வேளை அதே மாதிரி பேசினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவ பயந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக இன்னொரு ஆள் பின்னாடி வரான். யாராதுன்னு பார்த்தா அவனும் கிளாஸ்மேட் தான் போல. அவன் ஹானாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. என்ன மிரியாவா மிச்சியா, அடையாளமே தெரியல அப்படின்ட்டு. லாங் ஹேர் மிரியா தானே அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஆக்சுவலாக இவங்களோட தான் நல்லா பாப்புலரான பையன். அவன் பேசிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. போனோன்னே எல்லாம் இது மிஞ்சியா மிரேவான்னு பார்க்க ஷாக் ஆகிட்டு இருக்க. ஆனதாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது மிரே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோம், ஏதோ பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கல, அதனால் பிஸியாக தான் இருப்பா அப்படின்ட்டு எல்லாம் மாற்றி போயிருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் குரூப்பில் யாரோ ஒருத்தவங்க கல்யாணங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இவ ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த விஷயத்த ஆல்ரெடி இவங்க மிரே கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இருக்கிறது மிஜி தானே. ஆமாம் இவ ஏதோ டைம் ட்ராவல் பண்ணியிருப்பா போலன்ட்டு எல்லா சும்மா கேஷுவலாக கலைச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே காலேஜில் நடந்திருக்குள்ள அதை பற்றி பேசிகிட்டு இருக்க. இங்கே அம்மா பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு மிரே போய் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி என்னதான் ஆனாலும் சரி மிரே அமௌண்ட்டை போட்டு விட்டுருவா, இந்த டைம் அவள் போடவே இல்லை, எனக்கு அதான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு அவங்க அம்மா ரொம்ப குழப்பத்தில் இருக்க. சரி நான் வேணா பே பண்ணுறேனே அப்படின்ட்டு மிரே சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வேண்டாம் நீ உனக்கு சேவ் பண்ண அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என்கிட்ட பணம் இருக்குது, நான் இந்த டைம் கட்டுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்க. நீ அவளே ஒன்றா ஒழுங்காக சேவ் மட்டும் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது மிரே பணம் கட்டினா பரவாயில்லையா, அவ காசு போனால் பரவாயில்லையாங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா திட்டலான்னு திரும்புறாங்க. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. சே எப்போவுமே என்ன பணப்பொருளாக தான் பார்க்குறாங்கிற மாதிரி இவர் உங்களுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ இந்த ரியூனியனில் சும்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போவுமே தெரியும் மிரே எப்போவுமே சக்ஸஸாக தான் வருவான்ட்டு பேசிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹொசு வந்துடுறான். அவன் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பான் போல. வந்த உடனே எல்லாம் ஹொசுக்கிட்ட எப்படி பாருக்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி என்ன மிலிட்ரி சர்வீஸ்லாம் முடிச்சிட்டியா, லாயருக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹான் இருக்கான்ல அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. லாயர்னா மட்டும் என்ன வானத்துலேருந்து குதிச்சு வந்தாங்கன்ட்டு ஹொசு அவன்கிட்ட கொஞ்சம் நக்கலாகவே தான் பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ முரண்பாடு இருக்கும் போல. சரி நீ ஏதோ பெரிய இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இருக்க. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா முந்திட்டு பதில் சொல்கிறா. ஏன்னா அவனுக்கு குவிட் பண்ணிட்டான்ல, அதை பற்றின எந்த அன்கம்ஃபர்டபுளும் வராத மாதிரி இவ பதில் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்க்குற அவளுக்கு ஒரு மாதிரி வயிறு அணிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போவே தெரியும் மிரேவும் நீயும் தான் சூப்பராக படிப்பீங்களே, டாப்பராக தான் வருவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாம் மாறி புகழ்ந்துட்டு இருக்க. அப்போ தான் பேச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மிஜி வரா. இந்த மாதிரி எங்கே போனான்னு தெரியல, அவள் எப்படியோ ஸ்கூலில் அத்லட்டாக இருந்தா, அதுக்கப்புறம் அவள் என்னானான்னு தெரியல அப்படின்ட்டு ஒருவேளை இப்போ எதுனா ஒரு பெரிய கம்பெனியில் க்ளீன் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஆக்சுவலாக இவங்க பேசுறது இவளை பற்றி தானே. இவ அப்படியே சைலண்ட்டாக ஒரு மாதிரி தலைவடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹுசு பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களை பற்றி நம்ம ஏன் பேசணும், இப்போ நம்ம முதுகோ பின்னாடி பேசுறது தப்பில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சைலண்ட்டாக இருக்காங்க. ஹான் இருக்கான்ல அவனும் ஆமாம் அதான் அந்த பொண்ணு இல்லை அப்படியே நம்ம பேசணும், எவ்வளவோ நடந்துச்சுல அப்படின்ட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்றி என்னென்னலாம் பண்ணாங்க ஸ்கூல் டேஸில் அப்படின்னு ஃபன்னாக பேசிட்டு இருக்க. எப்படியோ எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு கப்பல்ஸ் இருக்காங்களா அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம மிஜிக்கிட்டேயும் ஹொசுக்கிட்டேயும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹான் இருக்கான்ல அவன் நம்ம மிஜிக்கிட்ட வந்து இந்த மாதிரி உன் நம்பர் இல்லை கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறான். இந்த மாதிரி அன்னைக்கு நீ தனியாக தானே போவ கல்யாணத்துக்கு, நான் வேணா கூட வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்கிறா. டக்குன்ட்டு ஹொசு பார்த்துட்டு இருக்க. ஏன் நீ வரியா எல்லாம் போகலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஹொசு எதுவுமே போகாமல் கடுப்பாகி போயிடுறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த ஹான் போயிட்டு இருக்க. இவன் நல்லா சிடுன்னு நம்ம மிஜிக்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. ஏன் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு. சரி இதில் என்ன சந்தோஷப்படுறதுக்குன்னு நல்லா பேச சொல்கிறேன்ட்டு அவ்வளோ கடுகடுன்னு இருக்கான். இந்த மாதிரி ஏன் விஜயை பற்றி பேசும்போது நீ கம்மெண்ட் இருந்த, உன் தங்கச்சி தானே, உன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு தானே இந்த ஈவெண்ட்டுக்கே வந்த, அப்போ உன் தங்கச்சியை பற்றி பேசினா ஓகேவா அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவன் போயிட்டு இருக்கான். இங்கே இவளுக்கு சரியான ஷாக்கு. என்னடா இது விஜயை பற்றி பேசினா என்னை பற்றி பேசினான்ட்டு இப்படி பொழுது இருக்கான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மிரே பார்த்தீங்கன்னா கோவத்தில் கத்திட்டு இருக்கா. இவ்வளோ நேரம்
நேரம் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு. இந்த மாதிரி பே பண்ணிட்டியா, உனக்கு பாட்டிக்கு கட்டணும், அது நான் உன்னோட அக்கௌண்ட்டில் சேலரி வந்திருக்குல்ல, போட்டு விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி போட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு இருக்கா. பேலன்ஸை நீயே வச்சுக்கோ, நீ தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அப்படின்ட்டு இருக்கா. மிரியா பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஹேர் கட் பண்ணணும், நீ வெள்ளிக்கிழமை வந்துருன்னு இருக்க. இவ தான் அங்கே பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்காளே, ஒரு நாள் வந்தாலும் மாட்டிப்பா அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை மீட்டிங் இருக்கு, வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு நாள் வேணா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு இருக்க. இங்கே மிரியா பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாயிட்டா. வெள்ளிக்கிழமை நீ மீட்டிங்கில் அட்டன் பண்ணுற அளவுக்கு முக்கியமானவளா ஆயிட்டியா, நான் தான் உன்னை எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, எல்லாரும் இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா அப்போ தான் வெளியே இருக்க மாட்டாங்க, நீ அப்போ மட்டும்தான் வர முடியும் அப்படின்ட்டு இருக்க. இங்கே மிஜி பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா. சரி போய் தொலை அப்படின்ட்டு அவளை வச்சிடறா. இன்னொரு பக்கம் ஹொசு இருக்கான்ல, அவனுக்கு இந்த நடந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா மிஜியும் அந்த ஹான் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து தான் அவன் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம மிஜி கிட்ட அவன் ஹார்ஷாக பேசினதுக்கு காரணமும் இதுதான். அவன் அப்படியே கடுகடுன்னு வந்திருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு யார் அவன் நேற்று வந்தவன் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி கடுப்பில் அவங்க எப்போவுமே இந்த தெப்பான்ல தைக்கலான்ட்டு போயிட்டு இருக்க. அப்போ கூட இவனுக்கு மிஜி ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு இவன் அப்படியே ஜலசியில் புகச்சிக்கிட்டு இருக்க. இவன் மறக்கணும்னு நினச்சாலும் மிஜியை மறக்க முடியல. ஹசுவோட அம்மா பார்த்தீங்கன்னா மிரே இருக்கால, அவங்க அம்மாவை பார்க்கணுன்ட்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க அம்மா வெளியே போயிருக்காங்க. மிரே இந்த மாதிரி வெளியே இருக்கிறக்கானு சொன்னேன். சரி ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு இருக்காங்க. அப்போ மிரே பார்த்தீங்கன்னா அவள் தோட்டத்தில் வேலை செஞ்சிருப்பாள், அதுலேருந்து ஸ்ட்ராபெரிலாம் பொறிச்சிட்டு வந்திருப்பா. உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்ல அவங்க அம்மா இது நிஜமாலுமே இந்த ஸ்ட்ராபெரிலாம் ஜாம்க்கு நல்லாயிருக்கும், வேணா வரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாம் செய்வோம் அப்படின்ட்டு மிரேவை கூப்பிட்டுருக்க. அவள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா. இங்கே பாட்டியை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் ஏதோ வச்சிருப்பாங்க போல், எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பாட்டி கெட்டவே இல்லை, சேர் போட்டு எடுத்துட்டு எப்படியோ ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டாங்க. பட் அவங்களோட அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே கழுவி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே பாட்டிக்கு முதுகில் சரியான அடி, கொஞ்சம் கூட அசைய முடியாமல் அவங்க கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற யாருமே இல்லை, மிஜி தான் கால் பண்ணுறேன். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே அது இன்னைக்கு தான் இருக்கும். என்னடா இன்னும் கால் பண்ணுற எடுக்க மாட்டாங்கன்ட்டு இவ புலம்பிக்கிட்டு இருக்க. அங்கே மேனேஜர் ஹெட்டெல்லாம் வந்து என்ன வந்துட்டாங்களான்னு இருக்கான். வரல நானே போய் பார்க்குறேங்கிற மாதிரி இவ வெளியே போய் கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் ஹொசுக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஹொசு பார்த்தீங்கன்னா நேற்று தான் பேசினேன், இன்னைக்கு பேசவே இல்லை, வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. 2 பேத்துக்கு புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பான்ல, அவன் வந்து நீங்கள் போங்க இருக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு குடுகுடுன்னு பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்கலான்னு ஓடிக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா பாட்டி ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இவ வெளியே நின்று கால் பண்ணுற அப்போவும் எடுக்கல, டோர் பெல் வர அடிச்சு பார்க்குற அப்போவும் எடுக்கல. என்னாச்சுன்ட்டு இவ உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே போனால் தான் தெரியுது ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கு. உள்ளே போய் பார்க்குறா. இவளுக்கு ஏதோ பாட்டியை பார்த்தோன்னே அவளுக்கு வேற எதையோ பார்த்த மாதிரி தோணுது. டக்குன்ட்டு இவ வாயை பிளந்துட்டு போக பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் எடு, அங்கே எப்படியாச்சும் ஆம்புலன்ஸு கூப்பிடுன்னு இருக்காங்க. ஆனால் பாட்டி நார்மலாக தான் இருக்கா, இவ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. பாட்டி இவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. இவனால மூச்சு கூட விட முடியல. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹொசு வந்துடுறான். வந்த உடனே சரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கால, அங்கே போய் பார்த்துட்டு அவளுக்கு இந்த கவரில் ஏதோ கொடுத்தா என்னமோ ஆக்சிஜன் கிடைக்கும் போல. அவங்க ஊரில் எப்படியோ நமக்கு அது தெரில கைஸ். ஹீரோயினுக்கு கொடுத்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அப்படியே பாட்டி அட்மிட் பண்ணிட்டாங்க. இவ அப்படியே பொக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ரெடி ஆகிடுவாங்க. பட் மீட்டிங் வேணால் நம்ம ரீஷெடியூல் பண்ணிக்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு மாதிரி பதறிட்டு இருக்கா. நீ ஓகே தானே, உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஹொசு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பக்கம் ரூம்லேயே இருந்திருப்பா. இந்த மாதிரி அவளுக்கு ஸ்போர்ட்ஸும் போயிடுச்சு, ஹொசுவும் போயிட்டா அப்படின்ட்டு அந்த இது தாங்க முடியாமல் ரூம்குள்ளேயே இருந்திருப்பா. அவங்க அம்மா எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் கதவெல்லாம் உடச்சிட்டே அவங்க அம்மா உள்ளே போயிருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டோட போத்தி வச்சிருப்பா. அவங்க அம்மா கோவத்தில் சரியாக திட்டிருப்பாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, 2-3 வருஷம் ஆச்சு, இன்னும் இப்படியே தான் இருப்பியா? என் பொண்ணுனா எஞ்சி வெளியே போக வேண்டியது தானே, ஏன் இப்படி இருந்துட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இதுக்கு மேலே என்னால் முடியல, பாரு வீடா இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பா. இப்போ தான் நீ நார்மலாக போகிற அப்படின்ட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சைலண்டாகவே இருந்திருப்பா. தயவு செஞ்சு சொல்லி தொலை, என்ன தான் பண்ண போகிறேன்ட்டு அவங்க அம்மா அவ்வளோ அழுது கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பொறுக்க முடியாமல் அப்போ ஒரு வார்த்தை விட்டுருப்பா. இந்த மாதிரி இப்போ மட்டும் எதுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க, என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி? உங்களுக்கு எப்போவுமே உங்கள் பெரிய பொண்ணு தானே முக்கியம், போய் அவகிட்டயே பேச வேண்டியதானே? ஏன்னா நீங்கள் எப்போ கவனிச்சிருக்கீங்க, இப்போ மட்டும் வந்து என்ன பண்ண போகிறேன்ட்டு அக்கறை இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட பேசியிருப்பா. அவங்க அம்மாவுக்கு நான் எப்போ இப்படி பண்ணேன், இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ட்டு சொல்கிறியான்ட்டு அவங்க அம்மா அதுக்கு ஒரே அறையாக அரைஞ்சிப்பாங்க. இவ அப்படியே ஃபுல் நாக் அவுட் ஆகிடுப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவ்வளோ டல்லாக இருந்துட்டுப்பா. அவங்க அம்மா அடி நடிச்சிட்டு போயிருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பாட்டி வந்திருப்பாங்க. பாட்டி வந்து அவங்க அம்மா வெளியே தள்ளிட்டு என் பேத்திக்கிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பொறுமையாக நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எப்படி இருந்தீங்க, இப்போ என் பொண்ணுக்கிட்ட இப்படி இருக்கிறீங்க, இதுக்கு உங்களுக்கே வித்தியாசமாக தெரியலையா அப்படின்ட்டு. மிரியாவோட அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா இல்லைங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். அந்த கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்க. அவங்க பாட்டி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம மிஜி கிட்ட போய் இப்போ நான் வரேன் உள்ள உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு போய் பேசியிருப்பாங்க. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் அதுவே போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது, பேசாமல் என் கூடயே வந்துடுறியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒன்றுமே பண்ணுறது தெரியாது. இவன் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு நான் நல்லா இல்லை, எனக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்க. அவங்க பாட்டி கொஞ்சம்
சும்மா ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. என்னதான் சொன்னாலும் சரி, எனக்கு ஃப்யூச்சரே இல்லை, என்னோட பாஸ்ட்டும் அப்படி இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டு அழுதுட்டுருக்க அவங்க பாட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. உன் பிரச்சனையிலேருந்து நீ விலகி வந்துட்ட, அதனால் நீ ஒன்றும் தோற்று போயிடலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பட் சவுண்ட் எதுவும் கேட்டிருக்காது. என்னாச்சு அப்படின்ட்டு இவ அப்படியே ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயந்துட்டுருப்பா. அப்படி போய் பார்த்தா அவங்க பாட்டி எனக்கு எல்லாமே சதறி போய் விழுந்திருக்கும், கீழே விழுந்திருப்பாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. பாட்டியை பார்த்தோன்னே ஓடி போய் கத்தி அழுதுகிட்டு இருந்திருப்பா. பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கூட இருந்திருக்காது. ஏன் இவ தான் வந்து கட் பண்ணியிருப்பா ஒயர் லைன்லாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வெளியே தான் போய் கூப்பிட்டாகணுங்கிறத ஒரே வழி. வெளியே போகிறக்கே அவள் 4 மணி நேரம் ஆயிருக்கும். ஏன்னா படிப்படியாக நடந்து போயிட்டு அவ்வளோ பயந்துட்டு போயிருப்பா. ரோட்டை ஏதோ கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி அழுதுகிட்டே போய் நடு ரோட்டில் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காப்பாற்றுங்க எங்கள் பாட்டியை, காப்பாற்றுங்க எங்கள் பாட்டியன்னு கத்திட்டு இருப்பா. இப்போ அவளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து இப்போ ஞாபகம் வந்துட்டுருக்க. இவன் மேலேயே கோவப்பட்டு நின்றுட்டுருக்கா. ஹொசு வந்து என்னாச்சு அப்படின்ட்டுருக்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஏன் இப்போ திடீர்னு இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறா. அன்னைக்கு மட்டும் விஜய் கரெக்டாக எங்கள் பாட்டியை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருந்தானா, இன்னைக்கு எங்கள் பாட்டி எங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு இவ புலம்பிட்டுருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா இதில் மிஜி தப்பு எனக்கு, அவங்க பாட்டி விழுந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இப்போ நம்ம கரெக்டாக டைமுக்கு சேர்த்து காட்டி தானே பாட்டியை எப்படியோ காப்பாற்ற முடியுது. இப்போ நம்ம மிஸ் பண்ண மாதிரி நம்ம பாட்டியை ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தா அன்றைக்கி எங்கள் பாட்டி அதனால தான். பட் எங்கள் பாட்டி எவ்வளோ பெட் ரெஸ்ட்டாக இருந்தாலும் அவள் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. எப்படி தான் அப்படி இருக்கான்னு தெரில, நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கா. ஒவ்வொரு டைமும் அதை நினைக்கும் போது எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா, எனக்கு பேசாமல் செத்துடலாம் போல இருக்குது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இவன் மேலே இருக்க கோவத்தை அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஹொசுவும் அப்படி பார்த்தா எங்கள் அப்பா செத்ததுக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு இருக்கான். இவளுக்கு எதுவுமே புரியல, என்னடா சொல்கிறேன்னு நின்றுட்டுருக்க. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம், எங்கள் அப்பா கூட போகணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அந்த அவுட்டிங் கேட்டதே நான் தான், அதனால தான் எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். ஆனால் பாரு நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எங்கள் அப்பா சாவுக்கு நான் தானே காரணம், எவனோ ஒருத்த வந்து எங்கள் அப்பா அடித்ததுக்கு அவர் வாழ்க்கை போனதுக்கெல்லாம் நான் தானே காரணம் அப்படின்ட்டு அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்ருக்க. விஜய் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டுருக்கா. ஹொசு பார்த்திங்கன்னா அப்புறம் எப்படி அவன் மட்டும் காரணமாக இருக்க முடியும், நடக்கணுன்ற இருந்த ஒரு விஷயம் நடந்ததாக ஆகும். இதுக்கு நீ அவளை பழி சொல்லிட்டு இருக்க முடியாது, அவளை சுற்றி நடந்த விஷயத்துக்குலாம் அவள் பொறுப்பாக முடியாது, அவன் மேலே தப்பே இல்லைன்னு அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகிறான். இங்கே மிஜிக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், என்ன அவன் தப்பு பண்ணல அப்படின்ட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் பிடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம கேட்குறோமா வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.